வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி ஜிடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான இங்கிலீஷ் கிராஷ் கோர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதோட 17th பார்ட் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் கொஸ்டின்ஸ் ஒரு 20 கொஸ்டின் இருக்க போகுது. கிராமர்னா எரர் ஸ்பாட்டிங், ஃபில் இன் த பிளாங்க், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த 3 டாப்பிக்கும் சேர்ந்து எஸ்எஸ்சி ஜிடி 2024 கேட்டிருந்த ஒரு 20 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இந்த 20 கொஸ்டினும் வர்றப்போ நீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் வர்றப்போ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களே வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம கொடுத்திருந்த 16 பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா இதுல நான் கொடுத்துருக்கக்கூடிய மேக்ஸிமம் கொஸ்டினுக்கு உங்களால வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டா இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு கடைசியில கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ எப்பவும் பண்ற மாதிரி தான் இதே நம்ம வந்து 20 கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த 16 வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்ல இருக்குது. இப்போ நான் கொடுத்துருக்க இந்த 17 வீடியோவுமே இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஓகே, நீங்க இதுக்கு முன்னால கொடுத்திருந்ததை பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இந்த பிளேலிஸ்ட் இல்ல, எஸ்எஸ்சி ஜிடிக்கு ஃப்ரீயா நம்ம என்னென்ன பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கிறோமோ, மேத்ஸுக்கு, ரீசனிங்க்கு, இங்கிலீஷ் கிராமருக்கு, அதே மாதிரி இங்கிலீஷ் ஒக்காபுலரிக்கு தனியா ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம், ஜிகேக்கு 2 பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்க வந்து பார்க்கல அப்படின்னா பாத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா பிளேலிஸ்டுக்கான லிங்க்குமே வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுக்கான பிடிஎஃப் நீங்க கேட்டீங்க அப்படின்னா டெலகிராம் சேனல்ல வந்து நான் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ரீசெண்டா கொடுத்த எல்லா வீடியோக்கான பிடிஎஃப்மே வந்து அதில் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஜிகேக்கும் சரி, ஒக்காபுலரிக்கும் சரி, இந்த இங்கிலீஷ்க்கும் சரி. ஸோ எல்லா பிடிஎஃப்பும் நம்மளோட டெலகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்குது. டெலகிராம் சேனலுக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, ஸோ டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்னோ வாஸ் ஃபாலிங் லைட் வென் எவ்ரி ஒன் வாஸ் லீவிங் சர்ச். ஸோ நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோலையுமே இந்த அட்ஜெக்டிவ் அட்வர்ப் வச்சு அட்லீஸ்ட் 2 கொஸ்டினாவது இருக்குது. ஓகே, நான் 20 கொஸ்டின் எடுத்தோம்னா அதுல 2 கொஸ்டினாவது வந்து இந்த அட்ஜெக்டிவ் அட்வர்ப் வச்சு இருக்குது. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், அட்ஜெக்டிவ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வர்றது, ஒரு நவுனை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றது. அட்வர்ப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது பேர்ல இருக்குது அட்வர்ப் அப்படின்னு சொல்லி, அது வந்து வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வர்றது, அதாவது ஒரு வேர்பை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றது. ஓகே, இதுல இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன சொல்லியிருந்தேன், இந்த அட்ஜெக்டிவ் என்னவா இருக்குமோ அது கூட வந்து எல்ஒய் கடைசியில சேர்த்தோம் அப்படின்னா அது அட்வர்பா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். மேக்சிமம் வேர்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்க. இந்த கான்செப்டை வச்சு தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்னோ வாஸ் ஃபாலிங். ஸ்னோனா வந்து என்னது, ஸ்னோங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகே, பனி வந்து விழுந்திருக்கு. ஓகே, ஸ்னோ வாஸ் ஃபாலிங் லைட். ஃபாலிங் அப்படிங்கிறது வந்து விழுது. ஓகே, எப்படி விழுது அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இந்த வேர்டு வந்திருக்கு. ஸோ ஃபாலிங் அப்படிங்கிறது வேர்பு. ஸோ வேர்பை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி தான் இங்க ஒரு வார்த்தை வந்திருக்கணும். இங்க அப்போ வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு என்ன தேவை, அட்வர்ப் தேவை. அட்வர்ப் எப்படி இருக்கும், எல்ஒய்ல முடியும். ஆனா இங்க எல்ஒய்ல முடியுதா, முடியல. அப்போ இந்த இடத்துல லைட் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் லைட்டுங்கிறது வந்து அட்ஜெக்டிவாவும் வரலாம், ஒரு சில நேரம் நவுனாவும் வரலாம். ஓகே, நார்மலா அது வந்து ஒரு ஒலியை குறிக்கிற மாதிரி வருதுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து அதை நம்ம அதை வந்து நவுனா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆனா இந்த இடத்துல இந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவா வந்திருக்கு. அட்ஜெக்டிவா அது எப்படி வரும், அது எப்படி நவுனை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ லைட் கலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், அவாய்ட் வியரிங் லைட் கலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஸோ கலர் அப்படிங்கறத என்ன கலர் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் அந்த கலருக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி வந்தனால அது வந்து அட்ஜெக்டிவா இருக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல இது வந்து அட்ஜெக்டிவ். அப்ப நம்மளுக்கு வந்து இங்க அட்ஜெக்டிவ் தேவையில்லை, இங்க என்ன தேவை, அட்வர்ப் தேவை. எப்படி விழுந்துச்சு, லைட்டா விழுந்துச்சு, லைட்டா வந்து பனி விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, பனிப்பொழிவு இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து அட்வர்ப் தான் தேவை. அப்போ லைட்லின்னு போட்டிருந்தோம்னா கரெக்டா இருந்தது. லைட்லின்னு போட்டோம்னா அப்போ அது அட்வர்பா மாறிடும். ஓகே, அப்போ இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல். ரிப்பீட்டடா வந்து 2024 வந்து கேட்டிருக்காங்க. அதனால இதை நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாஸ்டா கொடுத்திருந்த அந்த 2 வீடியோலயுமே நான் இதை பத்தி சொல்லியிருக்கேன். அதுலயுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இருந்துச்சு. ஓகேவா, they plan to marrying in the spring. ஸோ இது வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஸ்டின். ஓகே, 2+V1 இதுவுமே ஒவ்வொரு வீடியோலயுமே 2-3 கொஸ்டின் இருக்கு. ஓகே, அதாவது ஒவ்வொரு ஷிஃப்ட்லயுமே அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது இதுல கேட்டுறாங்க இந்த ரூலை வச்சு. ஓகே, ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க எஸ்எஸ்ஜிடியில. ஸோ அப்போ 2+V1 தான் வரணும். மேரியிங் அப்படிங்கிறது ஐஎன்ஜி வந்திருக்கிறது வந்து V4 இருக்கும். 2+V4 எப்பவுமே வராது. அப்போ 2+V1 தான் வரணும். டு மேரி, இது கரெக்டா இருக்கும். ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இதுவும் டு மேரின்னு தான் வந்திருக்கு. இங்க டு மேரிடுன்னு சொல்லி V2 வராது. ஓகே, இப்போ இந்த 2 ஆப்ஷன்ல எது கரெக்ட்? இப்போ தே பிளான் டு மேரியா, தே பிளான்ஸ் டு மேரியா?
அப்ப இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்டோட அந்த ரூலை வந்து நம்ம பார்க்கணும். இப்ப சப்ஜெக்ட் வந்து என்னது தேங்கிறது வந்து ப்ளூரல். ஓகே, அவர்கள் அப்படின்னு சொல்லி ப்ளூரல் சப்ஜெக்ட். அதுக்கு ப்ளூரல் வெர்ப் தான் வரணும். பிளான்ங்கிறது ப்ளூரலா, பிளான்ஸ்ங்கிறது ப்ளூரலா? வெர்பு கூட எஸ் இஎஸ் ஐஎஸ் இருந்தா அது சிங்குலர், இல்லைன்னா அது ப்ளூரல். அப்ப இங்க எஸ் இருக்குது, அப்போ இது வந்து சிங்குலர், இது வந்து ப்ளூரல். ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வெர்ப் தான் வரணும். அப்போ தே பிளான் டு மேரி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஷ் ஆஃப் த ஷாப்ஸ் இன் த ஹை ஸ்ட்ரீட் ஹேவ் க்ளோஸ்ட் ரீசன்ட்லி. மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ், குவைட் ஆஃப் த ஷாப்ஸ், லிட்டில், வெரி, இதுல எது வரும்? பார்த்தாலே தெரியுது மோஸ்ட் ஆஃப் த அப்படிங்கிறதா வரும். இப்போ மோஸ்ட்ங்கிறது நார்மலா சூப்பர்லேட்டிவ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இருக்கலே இதுதான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னொரு மீனிங் அதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலான அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து இது சூப்பர்லேட்டிவ்ல வரல. பெரும்பாலான கடைகள், இந்த ஹை ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான கடைகள் வந்து ரீசெண்டா வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்து பெரும்பாலான அப்படிங்கிற மீனிங்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ், மோஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ், அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ்னா நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு, அதுல பெரும்பாலானது, இருந்த ஷாப்ஸ்ல பெரும்பாலானது வந்து ரீசெண்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. குவைட் ஆஃப் த ஷாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே வராது. ஓகே, குவைட்னா முற்றிலும் எல்லாத்தையுமே அப்படிங்கிற மாதிரி மீனிங். அப்படி பார்த்தாலும் இந்த ஷாப்ஸுக்கு வந்து அப்படி வராது. ஓகே, ஓரளவு எல்லாத்தையுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ற மீனிங்ல தான் வரும். ஸோ இது வந்து கரெக்டா வராது. லிட்டில், லிட்டில் அப்படின்னா சிறிய, சிறிய கடைகள்ல சிறிய அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே, வெரி, வெரிங்கிறது வந்து பெரிதளவில் இல்லைன்னா ரொம்ப, ஷாப்ஸ்ல ரொம்ப அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். இது நார்மலா ஓரளவு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு எந்த ரூலும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இதை பார்த்தாலே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. திஸ் டேஷ் எ சேலஞ்சிங் டைம் ஃபார் அஸ் ஆல். திஸ் டேஷ் எ சேலஞ்சிங் டைம் ஃபார் அஸ் ஆல். ஸோ இந்த இந்த இடத்துல என்ன வரும்னு நம்ம பார்க்கணும். ஓகே, திஸ் வாஸ் பீன், வாஸுக்கு அப்புறம் பீன் வருமா? வாஸுக்கு அப்புறம் பீன் வருமா? பீன் அப்படிங்கிறது வந்து V3. இப்போ ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், இதுக்கப்புறம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆக்சிலரி வெர்பா வந்திருந்தா இது கூட மெயின் வெர்ப் வரும். அந்த மெயின் வெர்ப் வந்து ஒன்னு V3 இருக்கலாம், இல்லைன்னா V4 இருக்கலாம். ஓகே, V3 இருக்குது அப்படின்னா அது வந்து பாசிவ் வாய்ஸா இருக்கும். V4 இருந்தா அது வந்து ஆக்டிவ் வாய்ஸா இருக்கும். இப்போ V3 இங்க வருது. ஓகே, திஸ் வாஸ் பீன் ஏ சேலஞ்சிங் டைம் ஃபார் அஸ். இது பாசிவ் வாய்ஸ் கிடையாது. பாசிவ் வாய்ஸ்னா அந்த சப்ஜெக்ட் வந்து அந்த வேலையை பண்ணாம வேற யாராச்சும் பண்ணிருப்பாங்க, அப்பதான் அது வந்து பாசிவ் வாய்ஸ். இந்த டைம் தான் நம்மளுக்கு வந்து சேலஞ்சிங் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு வினை நடந்த மாதிரியும் இல்லை, இது வந்து பாசிவ் வாய்ஸ் கிடையாது. அப்படிங்கிறப்ப இது வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. திஸ்ங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், ஆர்ங்கிறது ப்ளூரல் வெர்ப். திஸ் ஆர் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. திஸ் ஹேஸ் பீன் எ சேலஞ்சிங் டைம் ஃபார் அஸ் ஆல். ஸோ இது கரெக்டா இருக்கலாம். ஹேஸ் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் வெர்பு தான், சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வெர்பு தான். ஹேஸுக்கு அப்புறம் V3 வரும். ஓகே, ஹேஸ் பீன் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஹேஸ் வந்து ஒரு ஆக்சிலரி வெர்பா வந்திருக்குது அப்படின்னா மெயின் வெர்ப் வந்து V3ங்கிறது தான் வரும். இது கரெக்டா தான் வந்திருக்கு. இப்ப ஹேஸ் பீன்னா என்ன மீனிங்னா முன்னால இருந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, முன்னால இருந்து இப்போ வரைக்கும். ஓகே, ஹேஸ் பீன் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆனது இப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங். திஸ் ஹேஸ் பீன் எ சேலஞ்சிங் டைம் ஃபார் அஸ் ஆல், அதாவது முன்னால ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல ஹேஸ் பீன் போட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஓகே, ஹேடுக்கு அப்புறமும் V3 தான் வரும். ஹேடு வந்து ஒன்னு அதுவே மெயின் வெர்பா வரும், இல்ல அது வந்து ஆக்சிலரி வெர்பா வந்திருக்குதுன்னா அது கூட இன்னொரு மெயின் வெர்ப் வரும். அது எப்பவுமே V3 தான் இருக்கும். ஹேவ், ஹேஸ், ஹேடு கூட வரக்கூடிய மெயின் வெர்ப் எப்பவுமே V3 தான் இருக்கும். பட் V4 வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஹேஸ் பீன் அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, மை பேரண்ட்ஸ் ஆர் பெஸ்ட் பீப்புள் பட் தே கெட் குவைட் எமோஷனல் சம்டைம்ஸ். அதாவது என்னோட பேரண்ட்ஸ் வந்து இருக்கிறதுலே பெஸ்டானவங்க, ஆனா ஒரு சில நேரம் அவங்க வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல எந்த பார்ட்ல எரர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னது? சூப்பர்லேட்டிவ். அதான் இருக்கிறதுலே அவங்க தான் பெஸ்ட். ஸோ இந்த இடத்துல பெஸ்ட்னு சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணது கரெக்ட் தான். நிறைய பேரண்ட்ஸ்ல நிறைய பீப்புள்ல அவங்க வந்து பெஸ்ட் ஆனவங்க அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ சூப்பர்லேட்டிவ் கரெக்ட் தான். பட் சூப்பர்லேட்டிவ் வந்தா அதுல நான் இன்னொன்னு என்ன சொன்னேன், அதுக்கு முன்னால த வரும். ஓகே, ஸோ அப்போ த பெஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தோம்னா இங்க கரெக்டா இருந்திருக்கும். மை பேரண்ட்ஸ் ஆர் த பெஸ்ட் பீப்புள் அப்படின்னு போட்டிருந்தா தான் கரெக்டா இருந்திருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து த வந்திருக்கணும். ஸோ இந்த பார்ட்ல தான் எரர் இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரூலுமே நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். அடிக்கடி இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே,
She promises to meet me at her mother's house yesterday. Yesterdayன்னு வந்திருக்கு, அப்போ நேத்து. அப்போ சென்டென்ஸ் வந்து பாஸ்ட்ல நடந்தது. ஓகே, அதாவது இதுல என்ன சொல்ல வராங்களோ அது வந்து பாஸ்ட்ல நடந்தது தான் வந்து சொல்ல வராங்க. எஸ்டர்டேன்னு வந்தாலே அது வந்து நேத்தை குறிக்குது, அப்போ பாஸ்ட். ஓகே, கடந்த காலத்தை குறிக்குது. அப்போ இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாவே வந்து கண்டிப்பா பாஸ்ட்ல தான் இருந்திருக்கணும். She promises to meet me at her mother's house. அதாவது அவ வந்து அவளுடைய அம்மாவோட வீட்டுல என்ன மீட் பண்றேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தா, நேத்து மீட்றேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தா. ஸோ ப்ராமிஸ் பண்ணது பாஸ்ட். ஆனா ப்ராமிசஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, V5 சிங்குலர் தான். ஷீங்கிறது சிங்குலர் தான், V5ங்கிறதும் சிங்குலர் தான். ஸோ வெறுமனே சிங்குலர்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல கரெக்ட். ஆனா இந்த சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல இருந்திருக்கணும். V5ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ், V1ங்கிறது வந்து பிரசன்ட் டென்ஸ், V5ங்கிறது பிரசன்ட் டென்ஸ். V1ங்கிறது ப்ளூரல் பிரசன்ட் டென்ஸ், V5ங்கிறது சிங்குலர் பிரசன்ட் டென்ஸ். ஆனா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருந்திருக்கணும். ஓகே, அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல எரர் இருக்குது. அப்போ she promises அப்படிங்கிற மாதிரி வராது, she promised அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தா கரெக்டா இருக்கும். she promised அதாவது V2ல போட்டிருந்தோம்னா கரெக்டா இருந்திருக்கும். பாஸ்ட்ல வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தா தான் கரெக்டா இருந்திருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின். ஓகே, the most significant near term impacts on renewable plants that are already contracted or under construction may being felt through supply chains. ஸோ இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் எனக்கு ரீட் பண்ணி இதில் வந்து மீனிங் பார்க்க தெரியாது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லியிருந்த ரூல் எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சிருந்தாலே மேக்ஸிமம் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான், பெரிய சென்டென்ஸாக இருக்குது. என்னன்னு சொல்லி இதில் மீனிங் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதை ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மே, நான் என்ன சொல்லியிருந்தேன், வில், வுட். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேல், ஷுட். அடுத்ததா மே, மைட். அடுத்து கேன், குட். இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து என்னது, மாடல் வேர்ப். அதாவது இது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்பா தான் வரும். இது கூட கண்டிப்பா ஒரு மெயின் வேர்ப் வரும். அந்த மெயின் வேர்ப் எப்பவுமே V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். அதாவது பிரசன்ட் டென்ஸ் ப்ளூரல்ல தான் இருக்கும் எப்பவுமே. இந்த மாதிரி ஆக்சிலரி வேர்ப் வந்தாலே கண்டிப்பா அது கூட மெயின் வேர்ப் வரும். அது எப்பவுமே V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். இப்போ மேங்கிறது இதுல உள்ளதுதான். ஓகே, மேங்கிறது ஒரு மாடல் வேர்ப் தான். இதெல்லாம் மாடல் வேர்ப்னு சொல்லுவோம். ஓகே, மேங்கிறது ஒரு மாடல் வேர்ப் தான். இது கூட வந்து பாத்தீங்கன்னா பீயிங் சொல்லி V4 வந்திருக்கு. கண்டிப்பா V4 வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ மே பீயிங் வந்திருக்காது, மே பி அப்படின்னு போட்டிருந்தோம்னா கரெக்டா இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. ஓகே, ஸோ அந்த பாட்டு எங்க இருக்குது, மே பீயிங் சொல்லி இங்க இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Her latest novel is considered one of the most captivating story in contemporary literature, earning prize for its intricate plot and well-developed characters. இதுவுமே பெரிய சென்டென்ஸ். இதுலயுமே நீங்க மீனிங் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ ஒன் ஆஃப் த வந்திருக்குது அப்படின்னாலே, நிறைய இதுல ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதுல இதுவும் ஒண்ணு. அதாவது நிறைய பேர் பெஸ்டா இருக்கலாம், ஆனா அதுல இவனும் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் கேப்டிவேட்டிங் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய ஸ்டோரியில இதுவும் ஒண்ணு. ஓகே, இவளுடைய நாவல் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் கேப்டிவேட்டிங் ஸ்டோரிஸ்ல இதுவும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகே, இதுக்கு முன்னால கூட ஒண்ணு வந்துருந்துச்சு. அதாவது இந்த இடத்துல பாருங்க, மை பேரண்ட்ஸ் ஆர் த பெஸ்ட் பீப்புள். ஸோ இது கூட கரெக்டா இருக்காது. இந்த கொஸ்டின் அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ், நிறைய ஷாப்ல பெரும்பாலான ஷாப். ஓகே, நிறைய ஷாப்ல பெரும்பாலான ஷாப். அதாவது கண்டிப்பா சூப்பர்லேட்டிவ் வருது அப்படின்னாலே இந்த இடத்துல சூப்பர்லேட்டிவ் நம்ம சொல்லலாம். இல்லைன்னா இந்த இடத்துல வந்து பெரும்பாலான அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகே, அதாவது நிறைய இதுல பெரும்பாலானது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் கேப்டிவேட்டிங் ஸ்டோரிஸ்னு வந்திருக்கணும். ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா STORIESன்னு வந்திருக்கணும், ESன்னு வந்திருக்கணும். ஓகே, அதாவது நிறைய ஸ்டோரிஸ்ல இதுவும் ஒண்ணு. இந்த மாதிரி கேப்டிவேட்டிங்கா இருக்கக்கூடிய நிறைய ஸ்டோரிஸ்ல இதுவும் ஒண்ணு. ஒன் ஆஃப் த வருது அப்படின்னாலே அதுக்கப்புறம் வந்து ப்ளூரல் ஃபார்ம் வந்திருக்கணும். ஓகே, இதை பத்தி நம்ம ஆல்ரெடி முன்னாலேயே பார்த்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல சிங்குலர் கொடுத்தனால இதுல தான் எரர் இருக்குது. ஸோ ஸ்டோரி அப்படிங்கிற இடத்துல வந்து எரர் இருக்குது. ஸ்டோரிஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும். நிறைய இதுல இதுவும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் த ரியல் ஆக்டர். இதுல இருக்கிறதுல யாரு ரியல் ஆக்டர்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹூ அப்படிங்கிறது வந்து
இந்த ஆக்டர் தான் குறிக்குது. ஓகே, சிங்குலர் தான். அப்ப இஸ்ங்கிறது கரெக்ட் தான். ஓகே, ஒருத்தன் தான், ரியல் ஆக்டர்னு ஒருத்தன் தான். அதே மாதிரி ஆக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு நவுன், ரியல் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். ஸோ வெறும் ஆக்டர்னு சொல்லாம ரியல் ஆக்டர், அப்போ அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ் தான் வரணும். அட்ஜெக்டிவ் தான் வந்திருக்கு, கரெக்டா தான் இருக்குது. அப்போ நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்ப ரியல் ஆக்டர்ஸ்னு வராது, ஏன்னா இங்க இஸ்ன்னு சொல்லி சிங்குலர் வந்திருக்கு, ஒருத்தனை தான் குறிக்குது. அப்ப ஆக்டர்ஸ்னு ப்ளூரல்ல வராது. ரியல் ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி வராது, ஏன்னா ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து V4 ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல வந்து அட்ஜெக்டிவ் தான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இஸ்ங்கிறது இங்க வரக்கூடிய நவுனை தான் குறிக்குது. இங்க நவுன் தான் தேவையே தவிர வேர்பு தேவையில்லை. ரியலி ஆக்டர். ஸோ இந்த இடத்துலயும் பாருங்க, அந்த அட்ஜெக்டிவ் அட்வர்போட அந்த ரூலை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ரியல்ங்கிறது அட்ஜெக்டிவ், அது கூட எல்லை சேர்த்தோம்னா அது வந்து அட்வர்ப். அட்வர்ப் வந்து வேர்பை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி தான் வரும், நவுனை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வராது. அப்போ இதுவும் தப்பு. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஓகே, this is only a partial list of books that are needed in the library. This is only a partial list of books. அதாவது மொத்தமா இருக்கக்கூடிய புக்ல பார்ஷியல் லிஸ்ட் தான் இது. ஓகே, டேஸ் ஆர் நீடட் இன் த லைப்ரரி. ஸோ அதை வந்து லைப்ரரியில தேவைப்படக்கூடிய அந்த லிஸ்ட்ல இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த புக்ஸ் அதெல்லாம் வந்து லைப்ரரியில தேவைப்படுது அப்படின்னு சொல்லி, இந்த புக்ஸுங்கிறது வந்து இந்த இதை வந்து மறுபடி அடுத்து வர்றதுக்கு சப்ஜெக்டா மாத்துறதுக்கு இங்க வந்து ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம். நார்மலா ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து பாத்தீங்கன்னா ஹூ யூஸ் பண்ணுவோம், ஹூம் யூஸ் பண்ணுவோம், அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தேட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ விச்சும் ஒரு சில இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, விச்சும் யூஸ் பண்ணுவோம், ஒரு சில இடத்துல வேர் கூட யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணிருக்கணும். தேட் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். தேட்ஸ் அப்படின்னா தட் இஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். தட் இஸ் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கிடையாது. ஓகே, அதாவது இந்த இடத்துல கடைசியில முடிகிற வார்த்தையை அடுத்ததுக்கு சப்ஜெக்டா மாத்துறதுக்கு தான் நம்ம வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட் இஸ் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கிடையாது, தேட்டுங்கிறது தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். திஸ் இஸ் ஒன்லி த பார்ஷியல் லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் தட் ஆர் நீடட் இன் த லைப்ரரி. நார்மலா தேட் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் நவுன் தான். ஓகே, சிங்குலர் ப்ரோனவுன் தான். பட் அது வந்து இந்த மாதிரி ரிலேட்டிவ் ப்ரோனவுனா வர்றப்போ ப்ளூரல் நவுனையும் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல தேட் யூஸ் பண்றது தப்பு கிடையாது, கரெக்ட் தான். ஓகே, ஸோ தேட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்திருக்கணும். தோஸ் அப்படிங்கிறது வராது. தோஸ்ங்கிறது வந்து நார்மலா வந்து பர்சன்ஸை குறிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல தோஸ் அப்படிங்கிறதும் வராது. அதே மாதிரி தயர்ங்கிறதும் நார்மலா பர்சன்ஸை யூஸ் பண்றதுக்கு தான் வந்து பர்சன், அதாவது ஒரு ஆட்களை குறிக்கிறதுக்கு தான் இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேட் அப்படிங்கிறது தான் இங்க கரெக்டா இருக்கும். தேட்டுங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஓகே, அதாவது இந்த புக்கு அதெல்லாம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, தேவைப்படுற அந்த புக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கை மறுபடியும் புக்ஸுங்கிற இந்த வேர்டு வந்து இது கூட சேர்ந்தது. இது அடுத்து வரக்கூடிய இந்த பார்ட்டுக்கு சப்ஜெக்ட் மாதிரி யூஸ் பண்றதுக்காக இந்த தேட் அப்படிங்கறத இங்க போடுறோம். இந்த தேட்டுங்கிறது இந்த புக்ஸை தான் குறிக்குது. ஸோ அப்போ இது ப்ளூரல் அப்படின்னாலதான் அடுத்து வந்து ப்ளூரல் வேர்பு வந்திருக்கு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க விட்டுருங்க, ஏன்னா இது வந்து அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் கிடையாது. முடிஞ்ச அளவு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. The muscles on his chest and arms was not well defined. ஸோ நான் SSGD கொஸ்டின்னாலே முதல்ல நீங்க என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், சப்ஜெக்டையும் வேர்பையும் பார்க்கணும். இங்க சப்ஜெக்ட் வந்து என்னது, மசில்ஸ். அவனுடைய செஸ்ட் ஆர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய மசில்ஸ். ஸோ மசில்ஸுங்கிறதா இங்க சப்ஜெக்ட். அதை பத்தி இது எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்குது, அவ்வளவுதான். ஓகே, இதெல்லாம் குவாலிஃபயர்னு சொல்லுவோம், இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து மசில்ஸ் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஸோ இது மசில்ஸ்ன்னு சொல்லி இஎஸ் சேர்த்திருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட்ல, அதாவது நவுன்ல, நவுன் சப்ஜெக்ட் எல்லாம் ஒண்ணுதான். ஸோ நவுன்ல எஸ்இஎஸ் ஐஎஸ் சேர்த்திருந்தாங்கன்னா அது வந்து ப்ளூரல். ஓகே, ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்போ இதுதான் அதோட வேர்பு. ஆனா வேர்பு வந்து பாத்தீங்கன்னா சிங்குலரா இருக்குது. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல ப்ளூரல் வேர்பு தான் வந்திருக்கணும். ஸோ அப்ப இந்த இடத்துல வாஸ் வந்திருக்காது, வேர் வந்திருக்கணும். ஓகே, மசில்ஸ் வேர் நாட் வெல் டிஃபைன்ட் அப்படின்னு போட்டிருந்தா தான் கரெக்டா இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வாஸ் வராது, வேர் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கேன் யூ டேஷ் மீ a favor this last time? ஃபேவர்னா உதவி. ஓகே, கடைசியா ஒரு வாட்டி எனக்கு உதவி செய்ய முடியுமா, செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல தான் வரணும். ஸோ டூனா செய்யறது தான். கேனுக்கு அப்புறம் கேன்மே நான் சொன்ன அந்த மாடல் வேர்பு தான், நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். மே, மைட், கேன், குட், ஷால், ஷுட் அது எல்லாமே வந்து மாடல் வேர்பு தான். அதுக்கப்புறம் வரக்கூடிய மெயின் வேர்பு வந்து எப்பவுமே V1 ஃபார்ம்ல தான் இருக்கணும். டூங்கிறது V1 ஃபார்ம் தான். இங்க எல்லாமே V1 ஃபார்ம்ல தான் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேவர் பண்ண முடியுமா, ஃபேவர்னா உதவி, உதவி பண்ண முடியுமா, பண்ண அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வந்து பாத்தீங்கன்னா டூங்கிறது தான் வருது. ஓகே, டூனா பண்றது.
ஸோ கேன் யூ டூ மீ அ ஃபேவர் திஸ் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். லெண்ட்னா கொடுக்கறது, கடன் கொடுக்கறது. ஓகே, உதவி குடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டோம், உதவி பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். அப்போ இது வராது. மேக்னா பண்ற மீனிங் தான், ஆனா ஒரு பொருளை உருவாக்குறது அந்த மாதிரி மீனிங்ல வரும். ஓகே, ஒரு இதை புதுசா மேக் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ பண்ற மீனிங்னாலும் ஒரு புதுசா ஒரு பொருளை பண்றது, பொருளை உருவாக்குறது அந்த மீனிங். ஓகே, அப்போ மேக் மீ அ ஃபேவர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டோம். ஹேவ் அப்படிங்கிறது வந்து ஹேவ்னா வச்சுக்கிறது. ஓகே, கேன் ஐ ஹேவ் யுவர் பென் அப்படின்னா உன்னோட பென் எனக்கு கொடுக்க முடியுமா, நான் அதை கொஞ்ச நேரம் வச்சிருக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஹேவ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொசஷன் சொல்ற மாதிரி வரும், வச்சுக்கிறது. இது வந்து மெயின் வேர்பா வந்திருக்கு இந்த இடத்துல. ஓகே, மெயின் வேர்பா ஹேவ், ஹேஸ், ஹேட், இந்த மூணும் மெயின் வேர்பா வர்றப்போ வச்சுக்கிறது, அவன் வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பொசஷன் சொல்ற மாதிரி வரும். இங்க வந்து வச்சிருக்கிற மீனிங்ல வரல, அப்போ இதுவும் கரெக்டா இருக்காது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. the effect of the changes was unexpected. ஸோ இந்த இடத்துல வாஸ் வருமா வேர் வருமா? இப்ப சேஞ்சஸ்ங்கிறது ப்ளூரல், அப்போ இந்த இடத்துல வேர் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்க கூடாது. ஓகே, ஏன்னா ஆஃப்க்கு முன்னால இருக்கிறது தான் சப்ஜெக்ட்னு நான் வந்து ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஓகே, நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் வந்து சப்ஜெக்ட். ஓகே, எஃபெக்ட்ங்கிறது சிங்குலர் தான். எதோட எஃபெக்ட்னு சொல்லி இதை குவாலிஃபை பண்ற மாதிரி தான் இது வந்திருக்கு. ஓகே, அப்போ அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க வேண்டாம், அந்த சேஞ்சஸோட எஃபெக்ட் தான். பட் இந்த இடத்துல எஃபெக்ட் அப்படிங்கிறதா சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து சிங்குலர் வேர்பு தான் வரணும். ஓகே, அப்போ வாஸ்ங்கிறது வந்து சிங்குலர் வேர்பு, கரெக்ட் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல கரெக்டா தான் வந்திருக்குது. வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, அந்த எஃபெக்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டட், இந்த சேஞ்சஸால நடந்த எஃபெக்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படலை, அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த எஃபெக்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது வேர்பு கிடையாது, ஈடியில முடிகிறது எல்லாமே வேர்பு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. ஓகே, இந்த இடத்துல வந்து வாஸ்ங்கிறது தான் வேர்பு, வாஸ்ங்கிறது ஒரு மெயின் வேர்பா வந்திருக்கு, அது ஆக்சிலரி வேர்பா வரல, வாஸ் மட்டும்தான் வேர்பு, மெயின் வேர்பு. ஓகே, அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது வந்து இந்த எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு, இந்த எஃபெக்ட் வந்து நாங்க அன்எக்ஸ்பெக்டடா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த எஃபெக்டை பத்தி சொன்னனால இது வந்து அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வந்த ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். ஹேஸ் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி போட மாட்டோம், ஏன்னா ஹேஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல மெயின் வேர்பா வந்து இருந்துச்சுன்னா, ஏன்னா இங்க வந்து இது வந்து மெயின் வேர்பு தான், அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ் தான். அப்போ ஹேஸ்ங்கிறது நான் ஆல்ரெடி இதுக்கு முந்தின கொஸ்டின்ல தான் சொல்லியிருந்தேன், ஹேவ், ஹேஸ், ஹேட் வந்து மெயின் வேர்பா வந்து அது பொசஷன் சொல்ற மாதிரி வரும், வச்சிருக்கான், வச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து எஃபெக்ட் வச்சிருக்குது அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி போட்டோம்னா கரெக்டா இருக்காது. வாஸ் அன்எக்ஸ்பெக்ட்னு வராது, அன்எக்ஸ்பெக்ட்னு எப்பவுமே வராது, அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும், ஏன்னா இதுவே வந்து அட்ஜெக்டிவ் தான். ஸோ அன்எக்ஸ்பெக்டிங் அப்படிங்கிற மாதிரிலாம் வராது. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வேர் அன்எக்ஸ்பெக்டடும் வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல வேர் போடணும் ஏன்னா இங்க சேஞ்சஸ்ன்னு சொல்லி ப்ளூரல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது, ஆஃப்க்கு முன்னால இருக்கிறதா சப்ஜெக்ட், அது சிங்குலர் தான். அப்போ இந்த இடத்துல வேர் போடக்கூடாது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, இந்த சென்டென்ஸே கரெக்டாக தான் இருக்குது, நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐ எம் ஷுர் மை மதர் ஹேஸ் சம்திங் தட் யூ ஷால் வியர் இன் த ஈவினிங். ஸோ இது கொஞ்சம் நிறைய பேரால வந்து ஆன்சர் பண்ண முடியாம இருக்கலாம். இது கரெக்டாக தான் வந்திருக்குது, நோ எரர்னு சொல்லி போடுறதுக்கு நிறைய பேர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்க வந்து என்ன எரர் இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து யூ ஷால் வியர் அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே, ஒன்னு யூ வில் வியர் இன் த ஈவினிங் வரலாம், இல்லைன்னா யூ கேன் வியர் இன் த ஈவினிங் அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஏன்னா ஷால் வந்து நார்மலா வந்து ஒரு சிம்பிளான சென்டென்ஸ்ல, ஒரு நார்மலா டே டு டே ஆக்டிவிட்டியில வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஷால்ங்கிறது ஃபார்மலா ஒரு ஆஃபீஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஆர்டர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி இடத்துல தான் ஷால் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நார்மலா வி அடுத்து ஐக்கு தான் வந்து ஷால் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல யூ வந்துருக்கு, யூக்கு வந்து நார்மலா வில் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் சொல்றது இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. இந்த ரூல் வந்து இது வரைக்கும் நம்ம இந்த சீரீஸ்ல சொல்லல, மற்றபடி நம்ம கோர்ஸ்ல தெளிவா டீச் பண்ணியிருக்கோம். அதுல வந்து வில்லுக்கும் ஷாலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமா டைம் கொடுத்து டீச் பண்ணியிருப்போம். பட் அந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலா நீங்க இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, வி ஐ வந்தா ஷால் வந்திருக்கணும். இல்லைன்னா சிம்பிளான ஒரு சென்டென்ஸ்ல இங்க வந்து பாருங்க, ஐ எம் ஷுர் மை மதர் ஹேஸ் சம்திங் தட் யூ வில் வியர் இன் த ஈவினிங். அதாவது எனக்கு நல்லா தெரியும், என்னோட அம்மா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஈவினிங்ல போடுறதுக்கான ஒரு ட்ரெஸ் வந்து இருக்குது
ஒரு ட்ரெஸ் வந்து அவங்க அம்மா வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல வந்து ஒரு ஸ்ட்ராங் இன்ஃபர்மேஷனோ இல்லைன்னா ஃபார்மலா வரக்கூடிய ஒரு 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 ஆஃபீஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஆர்டர் மாதிரியோலாம் இல்லை. அப்படி இருந்தாதான் நம்ம ஷேல் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து வில் இல்லைன்னா கேன் யூஸ் பண்ணியிருந்தா தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஷேல் வராது. ஓகே, இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேர் இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் நல்லா படிக்கிறவங்களே வந்து இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கூட இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இட் க்ரூ colder and colder still and fine powdery snow began to fall so that we and all around us were covered with a white blanket. So grew அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா grow அப்படிங்கிற அந்த வேர்போட பாஸ்ட் டென்ஸ் V2ல வந்திருக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா began அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். begin, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா began, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிகன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இது V1, இது V2, இது வந்து V3. ஸோ அப்போ இங்கேயும் V2 தான் வந்திருக்கு. வி அண்ட் ஆல் அரௌண்ட் அஸ் வேர்ங்கிறது V2 தான். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எல்லாமே பாஸ்ட் தான். அப்போ இந்த இடத்துல பாஸ்ட்ல வந்திருக்கிறது கரெக்ட் தான். ஓகே, பவுடரி ஸ்னோ பிகான் டு ஃபால் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ்ல வந்து எந்த கரெக்ஷனும் கிடையாது. நோ கரெக்ஷன் ரெக்கார்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். இப்போ மற்ற ஆப்ஷனை கூட நீங்க வச்சு பாருங்க. பிகன் அப்படிங்கிறது V3. இந்த இடத்துல V3 வந்து மெயின் வேர்பா எப்பவுமே வராது. ஓகே, அதாவது V3 வந்து மெயின் வேர்பா வரும், ஆனா அது மட்டும்தான் வேர்பா வராது. ஆம் இஸ் ஆர் V3 வரலாம், இல்லைன்னா ஹேவ் ஹேஸ் ஹேட் V3 வரலாம். அப்படிதான் வருமே தவிர வெறுமனே V3 வந்து தனியா வராது. ஓகே, அப்போ இது வந்து ஆன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிகான் இங்க வந்து பாருங்க, ஹேஸ் பிகன். ஹேஸ் வந்திருந்தா V3 வந்திருக்கணும், ஆனா ஹேஸுக்கு அப்புறம் V2 வராது. அப்போ இதுவும் தப்பு. ஓகே, ஹேஸ் பீன் பிகான் அப்படின்னு வராது. ஏன்னா ஹேஸ் பீனுக்கு அப்புறமுமே வந்து பாத்தீங்கன்னா V3 வரலாம், ஆனா V2 வராது. ஓகே, ஸோ இதுவும் வராது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறைய இடத்துல வேற வேற இடத்துல சொன்ன அந்த எல்லா ரூலுமே இந்த இடத்துல சேர்ந்து வந்திருக்கு. நீங்க ஆப்ஷனை எலிமினேட் பண்றதுக்கு வந்து எல்லா இதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணி ஆகணும். பட் எல்லாமே சிம்பிளான ரூல் தான். இது வரைக்கும் நான் சொன்ன ரூல் தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Drink plenty of water and contact your doctor for any worsening symptoms. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா drink plenty of water and contact your doctor for any worsening symptoms. ரொம்ப ரொம்ப அதிகமான சிம்டம்ஸ் வருது, ரொம்ப மோசமான சிம்டம்ஸ் வர்றப்போ நீங்க வந்து தண்ணி அதிகமா குடிங்க. அடுத்ததான் வந்து உங்களோட டாக்டரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எந்த எரரும் கிடையாது, எல்லாமே கரெக்டா தான் இருந்திருக்கு. ஓகே, சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நவுன். ஓகே, அது என்ன மாதிரி சிம்டம்ஸ்? வர்சனிங் சிம்டம்ஸ். ஸோ இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு என்ன வேணும்? அட்ஜெக்டிவ் வேணும். ஸோ வர்சனிங் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் தான். நார்மலா ஐஎன்ஜில வர்றது வந்து வேர்பு தானே அப்படிங்கிற நீங்க வந்து கேட்கலாம். பட் அந்த மாதிரி எப்பவுமே வேர்பு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. வர்சனிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அட்ஜெக்டிவாகவும் வரும். ஓகே, வர்சனிங் அப்படிங்கிற ஐஎன்ஜி போடுற வார்த்தைகள் வந்து ஒரு சில இடத்துல வந்து அட்ஜெக்டிவாவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே, வர்சனிங் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்ட் தான். ஸோ இதில் எந்த எரருமே கிடையாது. ஃபார் எனி வர்சனிங் சிம்டம்ஸில் வந்து எரர் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து எந்த இடத்துலையுமே எரர் கிடையாது. ஓகே, ஸோ நோ எரர் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நேவிகேட்டிங் த்ரூ த டென்ஸ் ஃபாரஸ்ட். டென்ஸ்னா வந்து அடர்ந்த, ஓகே, அடர்ந்த காடுக்குள்ள வந்து நேவிகேட் பண்ணி போறது, அதுக்குள்ள வந்து திசை கண்டுபிடிச்சு போறது. நேவிகேட்டிங் த்ரூ த டென்ஸ் ஃபாரஸ்ட் த ஹைக்கர்ஸ்னா மலை ஏறுறவங்க. ஓகே, என்கவுண்டர்ட் டேஷ் டெரைன். டெரைன்னா வந்து நிலப்பரப்பு. ஸோ என்ன மாதிரி நிலப்பரப்பு அப்படிங்கிறத நம்ம இங்க வந்து சொல்லணும். டேஷ் டெரைன் மேக்கிங் த ட்ரெக் மோர் சேலஞ்சிங் அண்ட் அட்வென்ச்சரஸ். அதாவது ஒரு டென்ஸ் ஃபாரஸ்டுக்குள்ள போறாங்க, அப்போ வந்து ஏதோ ஒரு நிலப்பரப்புல வந்து அவங்க வந்து போயிருக்காங்க. அது வந்து அந்த அவங்க மலை ஏறுறத வந்து ரொம்ப சேலஞ்சிங்காகவும் அட்வென்ச்சரஸாகவும் வந்து மாத்துனுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ சேலஞ்சிங் அட்வென்ச்சரஸா மாத்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த டெரைன் வந்து கொஞ்சம் மோசமானதா தான் இருந்திருக்கும். சேலஞ்சிங்கா இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பா மோசமானதா தான் இருந்திருக்கும். ஓகே, அப்போ என்கவுண்டர்ட் எந்த மாதிரி டெரைன்னா வந்து நிலப்பரப்பு. ஓகே, இப்போ மலை மாதிரி இருக்கிறது, அதே மாதிரி ஹைவே அப்படிங்கிறது அது ஒரு நிலப்பரப்பு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெரைன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ப்ரெடிக்டபிள் டெரைன். ப்ரெடிக்டபிள்னா வந்து முன்னாலேயே கணிக்கக்கூடியது, இப்படித்தான் இருக்கும்னு கணிக்கக்கூடியது. ஸோ முன்னாலேயே அவங்க வந்து கணிச்சு இது வந்து ஒரு நார்மலானதா அப்படிங்கிற நினைச்சிருந்தாங்கன்னா அது சேலஞ்சிங்காவோ அட்வென்ச்சரஸாவோ இருந்திருக்காது. அப்போ ப்ரெடிக்டபிள் அப்படிங்கிறது வராது. ஓகே,
மோனோட்டோனஸ் அப்படின்னா வந்து ஒரே மாதிரி இருக்கிறது. மோனோட்டோனஸ்னா ஒரே மாதிரி, மோனோனா ஒன்னு அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஒரே மாதிரி, அதாவது எந்த மாற்றமும் இல்லாம ஒரே மாதிரி சமமா இருக்குது, இல்லைன்னா ஒரே மாதிரி போய்கிட்டே இருக்குது, ரொம்ப சலிப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான் மோனோட்டோனஸ். அப்படி இருந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து அட்வென்ச்சரஸாவோ சேலஞ்சிங்காவோ இருந்திருக்காது. டிரான்குவில்னா வந்து பாத்தீங்கன்னா சாந்தமான, அமைதியான, ஒரு சாந்தமான அமைதியான நிலப்பரப்பு. அது அவங்களுக்கு வந்து சேலஞ்சிங்காவோ அட்வென்ச்சரஸாவோ இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ட்ரெச்சரஸ். ஓகே, ட்ரெச்சரஸ் அப்படின்னா வந்து என்னன்னா நம்ப முடியாத அளவுக்கு, அன்பிலீவபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ அது ஒரு நம்ப முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. அவங்களால வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். ஓகே, ஸோ அப்போ ட்ரெச்சரஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு வந்தனால தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காகவும் அட்வென்ச்சரஸாகவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நேஹாஸ் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் மோர் கிளியரர் தேன் வருண். இப்போ நேஹாவுடைய வருணுடைய, வருண்ஸ் அப்படின்னு சொல்லி இப்படி போட்டிருந்தாங்கன்னா அவனுடைய அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை தான் குறிக்குது. ஸோ நேஹாவோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து வருணோட ஹேண்ட் ரைட்டிங்கோட கம்பேர் பண்றாங்க, எது கிளியரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ தேன் வந்திருக்கு, கண்டிப்பா கம்பேரிட்டிவ் டிகிரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. கிளியரர் தேன் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஆனா அதுக்கு முன்னால இன்னொரு மோர் போட்டது தப்பு. ஏன்னா ஆல்ரெடி கிளியரர் அப்படிங்கிறதே வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி தான். கிளியரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து ER EST ஃபார்ம் இருக்குது. அப்படி இல்லாட்டதான் நம்ம மோர் மோஸ்ட்ங்கிறத யூஸ் பண்ணுவோம். இது நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொன்னதுதான். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல மோர்ங்கிறது தேவையில்லாம வந்திருக்கு, மோர் வந்திருக்க கூடாது. ஸோ இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. ஓகே, ஸோ 2 கம்பேரிட்டிவ் ஃபார்ம் வந்து அடுத்தடுத்து வராது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹி டேஸ் எனி ஃபுட் அன்டில் ஹி ஃபினிஷஸ் ஹிஸ் ஹோம்ஒர்க். அன்டில்னா அது வரைக்கும். ஓகே, அவன் ஹோம்ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும் அவனுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது, அவனுக்கு வந்து எந்த சாப்பாடும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. He will not get any food until he finishes his homework. ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அவன் வந்து ஹோம்ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும் அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டான். அதே மாதிரி இது வந்து ஒரு கண்டிஷனல் கிளாஸ். ஓகே, நீங்க இஃப்க்கு பார்த்துருப்பீங்கல்ல, இந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருந்தா இங்க வந்து ஃபியூச்சர் டென்ஸ் வரும், வில் பிளஸ் V1 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ வில் பிளஸ் V1 கரெக்டாக தான் வந்திருக்கு. வில் நாட் கெட், அவனுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது அவன் வந்து ஹோம்ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும். அப்போ இது கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே, ஹேஸ் நாட் கெட், ஹேஸுக்கு அப்புறம் V1 வராது, V3 தான் வரும். ஓகே, கெட்ஸ் நாட் எனி, ஹி கெட்ஸ் நாட் அப்படிங்கிற மாதிரி வராது. ஹீக்கு அப்புறம் ஹி சிங்குலர்னால கெட்ஸ்ங்கிறது சிங்குலர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனா கெட்ஸ் நாட் அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே, ஹி கெட்ஸ் நாட் எனி ஃபுட் அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே, ஹி வில் நாட் கெட் அப்படிங்கிற மாதிரி வரலாம், இல்லைன்னா ஹி கெட் அப்படிங்கிற மாதிரி கூட வந்திருக்கலாம், ஹி கெட்ஸ்னு கூட வந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹி வில் நாட் கெட் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஹி கெட்ஸ் நாட் அப்படிங்கிற மாதிரி நீங்க நார்மலா ரீட் பண்ணாலே தெரிஞ்சிடும் இது தப்பு அப்படின்னு சொல்லி. ஹி காட்டன்ங்கிறது V3 ஃபார்ம் நார்மலா எப்பவுமே தனியா வராது. ஸோ அப்போ இதுவும் வந்து ஆன்சரா இருக்காது. ஹி வில் நாட் கெட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐ வேர் த ஒன்லி ஒன் தட் குட் ஸ்விம், ஸோ ஐ மேட் ஏ டேஷ் ஃபார் இட். இப்போ ஐக்கு அப்புறம் நார்மலா வரக்கூடிய வேர்பு வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல வரும். ஐ வந்து சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்பு வந்து ஒரு மெயின் வேர்பு வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல வரும். ஆனா அது வந்து இந்த வாஸ் வேர்ல அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, வாஸ் வேர்ல பாத்தீங்கன்னா ஐக்கு அப்புறம் ஐ வாஸ் தான் வரும். ஐ வேரும் வரும், அது எங்க வரும்? ஒரு இமேஜினேஷன், நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி சொல்றது, இப்படி இருந்திருந்தா அப்படிங்கிற மாதிரி அசம்ஷன்ல சொல்றது. அப்படி சொல்ற இடத்துல தான் வந்து ஐ வேர், நான் ஒரு பறவையா இருந்திருந்தோம்னா, நான் மட்டும் பிரின்சிபலா இருந்திருந்தோம்னா, நான் மட்டும் டாக்டரா இருந்திருந்தோம்னா, அப்படி யோசிக்கிற இடத்துல தான் வந்து இஃப் ஐ வேர் அ டாக்டர், இஃப் ஐ வேர் அ பேர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நார்மல் சென்டென்ஸ்ல ஐக்கு அப்புறம் வந்து வாஸ் தான் வரும். ஓகே, இங்க வந்து இது நார்மல் சென்டென்ஸ் தான். அங்க இருந்ததுலேயே வந்து எனக்கு மட்டும்தான் ஸ்விம்மிங் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஐ வேர்ங்கிறது வராது, இதுல கரெக்ஷன் இருக்குது. ஐ வாஸ் கரெக்ட், ஐ வேர் வராது, ஐ வாஸ் கரெக்ட். இப்போ இந்த ரெண்டுல எது கரெக்ட்? ஐ வாஸ் தேட் ஒன்லி ஒன் ஹூம். ஐ வாஸ் தேட்ங்கிறது இங்க தேவையில்லாம வந்திருக்கு. ஓகே, ஐ வாஸ் த ஒன்லி ஒன் தேட், இந்த தேட் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இதை வந்து மறுபடியும் இங்க வந்து சப்ஜெக்டா மாத்துறது. ஓகே, தட் குட் ஸ்விம். ஓகே, எனக்கு மட்டும்தான் ஸ்விம்மிங் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒன்னுங்கிறது இந்த தேட்டை குறிக்குது. ஓகே, நான் தான் இந்த இடத்துல நாங்கிறது அந்த தேட்டும் குறிக்குது, எனக்கு மட்டும்தான் ஸ்விம்மிங் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த வேர்புக்கு ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இது வந்திருக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல இதுதான் கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல தேவையில்லாம தேட் வந்தனால இது வந்து தப்பு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 20 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த 20ல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லிருங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த மாதிரி எக்ஸாம் படிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்க.
இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.